ஹாய் கைஸ், உங்கள் ஜீவன் சம்பளம் இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மிஸ்டர் பீஸ்ட்டுக்கும் டி சீரியஸ்க்கும் வேறு நடந்த மிகப்பெரிய ஒரு போரில் வந்து பார்த்தோன்னா மிஸ்டர் பீஸ்ட் சோலோ கிரியேட்டர் வந்து வின் பண்ணிட்டாரு. அவர் வின் பண்ணது கணக்கு எப்படி வின் பண்ணார், என்ன நடந்துச்சு, அதை பற்றி ஒன்று ஒன்றா சுவாரஸ்யமாக பேச போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் யூடியூபர்ஸை வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிற விதமாக ஒரு படி மேலேறி வேறு விதமாக இது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் நம்மளை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்படி சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டர் பீஸ்ட் அப்படி சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருக்கிறாங்க. டி சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 267 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தோன்னா வின் பண்ணிட்டு முன்னேறிட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் வந்து ஒருத்தரை வந்து நிர்ணயிக்கணும், ஒருத்தரை வந்து வளரணும்னா கார்ப்பரேட் கம்பெனி மட்டும்தான் வளரணும். சோலோ கிரியேட்டர் வந்து வளர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து தள்ளப்பட்ட போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து காப்பிரைட்ஸில் வந்து நம்ம வந்து தாக்கப்பட்டாங்க. யார் யூடியூபர்ஸ், கிரியேட்டர்ஸ், புது கிரியேட்டர்ஸு, பழைய நல்ல ஒரு வளர்ந்து வந்த கிரியேட்டர்ஸ் கூட காப்பிரைட்ஸ் வந்து பாட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து கார்ப்பரேட் கம்பெனி வந்து இந்த காப்பிரைட்ஸை வந்து நிறைய வந்து இது பண்ணுறாங்க. அதனால வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டாப் லெவலுக்கு வந்தால் நம்ம அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு அமைதியான நிலைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு நிலையத்தில் நிறைய பேர் ஆதங்கப்பட்டாங்க. நிறைய பேர் கருத்துக்களை வந்து பகிர்ந்து இருந்தாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சேர்ந்த யூடியூபர் வந்து கிட்டத்தட்ட வந்து 29 வயசு தான் ஆகுது அவருக்கு. 29 வயசு ஆனாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட 2012 இப்போ வரைக்கும் வந்து நல்ல கண்டென்ட் வீடியோ போட்டார், நல்ல விஷயங்கள் பண்ணார். அவர் வந்து 2019 தான் அவரோட பீஃப்ஸ் வந்து வெளி உலகத்துக்கு நிறைய தெரியுது. அது வரைக்கும் வீடியோ போட்டார். ஆனால் வீடியோ போட்டு தான் அந்தளவுக்கு ரீச் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை. நார்மலான இதில் தான் போனார். அப்போ போனல அவர் வந்து அதை பற்றி கவலையே படலை. மக்களுக்கு வந்து நான் எப்படி வந்து பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், நான் பெஸ்ட்டான கண்டென்ட் கொடுத்தா மக்கள் எப்படி ரீச் பண்ணுவாங்க, மக்களை வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா பல லட்சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்து அவர்களே சொல்லியிருக்காங்க. அந்த அவருக்காக இப்போ இது வாழ்த்து சொல்லும் போது சங்கர் சார் படம் மாதிரி 100 படம் வந்து இப்போ எடுத்தால் தான் வந்து ஒரு வீடியோ எடுக்க முடியும். அந்த அளவுக்கு மெனக்கிட்டு வேலை செஞ்சு அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டு இப்போ வந்து 29 வயசு தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, வயசு இதாவது. அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி வெற்றி பெற்றது மிகப்பெரிய ஒரு யூடியூபர்ஸு, சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதாக சந்தோஷமாக இருக்குது. அவர் சந்தோஷப்படுறாரு இல்லையோ, அவர் மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மதன் கௌரி அவர்களாகட்டும், அது மட்டும் இல்லாமல் பரிதாபங்களாகட்டும், A2D சேனலாகட்டும், விஜய் சித்து அவர்களாகட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிற விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல அவருக்கு வந்து பேனர் வச்சுருக்காங்க. இந்த பேனர் வந்து முக்கியமான வந்து இது பண்ணது A2D சேனல் தான். அந்த A2D சேனல் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு நம்மளோட சோலோ கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டாப் லெவலில் போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கான நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து வளர்ந்து போனார், அவர் பின்னோக்கி மற்றவங்களும் வளர ஒன்றும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மை தான் சொல்லணும். இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். நீங்கள் எந்த தொழிலாம் செய்யுங்க, கண்டிப்பாக வந்து அவர் வந்து 2012 இப்போ வரைக்கும் கடந்து வந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரடமுடான பாதை தான். அந்த பாதையிலையும் வந்து மிகப்பெரிய ஒரு டாப் உயர்த்து போனது மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து நீங்களும் ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு இதில் வந்து நான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். இதை வீடியோ பார்த்தாலே அதுக்கப்புறம் நான் ஒரு சாதிக்கிற ஒரு ஏதோ என்னோட பேர் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா நீங்களும் அது போகிற பாதை வந்து எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து இதாக இருந்தாலும் எப்படி நம்ம வந்து முன்னேறணும், நம்ம வந்து எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் வந்து தொடர்ந்து ஒரு வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஆள் வரலாம். அந்த மாதிரி வந்து யாருமே வந்து வர முடியாத இது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட்டுக்கும் டி சீரியஸ் வந்து என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் ஆகட்டும், இந்தியா லெவலில் ஆகட்டும், வேர்ல்டு லெவலில் ஆகட்டும் நிறைய பேர் வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்ற விஷயம் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து டாப்பில் வந்தாங்கன்னா அந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் கொஞ்சம் அமைதிக்கான வந்துடுவாங்க. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் காப்பிரைட்ஸ் கொடுத்து நம்ம நிறைய பேர் சேனலில் வந்து முடக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க. நிறைய சேனலுக்கோட ரெவன்யூ வந்து அவங்க எடுக்கிற மாதிரி நிறைய விஷயம். அந்த இதில் வந்து அவங்களோட ஃபுல் கண்டென்ட்டு அவங்களோட எடுத்து யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் கொடுக்கலாம். அந்த வார்த்தைக்கு அப்படின்றது கூட வந்து காப்பிரைட்ஸ் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா
நார்மலாக பேசுறது நம்ம ஒரு கிரியேட்டர் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய குறைவாக போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்த்துட்டு உண்மையான வழியில் உன்னோட வீடியோ எடுத்துருக்காங்க, உன்னோட மியூசிக் எடுத்துருக்காங்க, உன்னோட இப்போ இதை எடுத்துருக்காங்க அப்படின்னா காப்பிரைட்ஸ் போட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து யாரும் கேட்க வேண்டியது. இதை வந்து ஒரு வார்த்தைக்கெல்லாம் போட்டாங்க. நம்மளோட இவருக்கு மதன் கௌரி அவர்களுக்கட்டும் ஒரு காப்பிரைட்ஸ் போட்டாங்க, மிகப்பெரிய இது. சபரிமலை ஐயப்பன் அவர்களை அந்த சாங் பாடும்போது கூட போட்டாங்க. ஹேட்டுடி சேனலில் கூட காப்பிரைட்ஸ் ஒன்று நிறைய காப்பிரைட்ஸ் போட்டுன்னு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பார். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இந்த கார்பரேட் கம்பெனியில். இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நல்ல ஒரு கிரியேட்டர் வந்து வளர்கிறதுக்குன்னு வழிவிட்டால் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹேண்ட்ஸ்அப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டாப் லெவலில் இருக்கிற யூடியூபர்ஸுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து பயன்படுத்தி அவருக்கு வந்து வாழ்த்து சொன்னது என்னோட சார்பிலையும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தில் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். டாடா பாய்.